ஸ்ரீ குருப்பியோ நமக அறிவோம். வணக்கம் நேயர்களே. இறந்தவர்களுடைய பொருள்களை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நல்ல முறையில் ஒரு நல்ல ரெஸ்பெக்டடான ஒரு மரணம் அடைந்தவர்கள், அதாவது நம்முடைய உறவு முறைகளில் நரை, திரை, மூப்பு, மரணம். நரைனா நரைத்தல், திரைனா திரித்தல், மூப்பு அப்படின்னா மூச்சு வாங்குதல், மரணம். இப்படி முறையாக வாழ்ந்து இறந்தவர்கள் அவர்களெல்லாம் தெய்வத்துக்கு சமானம். இப்போ இறந்தவர்களுடைய 5 பொருட்களை வீட்டில் வைக்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிற தலைப்பு தான். பட் அதில் சில விதியும் இருக்குது, சில விதிவிலக்கும் இருக்குது. அப்போ ஒரு அணிந்த உடைகள், அதுபோல் விரும்பிய பொருட்கள், வண்டி வாகனங்கள், தங்க நகை ஆடை ஆபரணங்கள், விரும்பி சேகரித்த பொருட்கள், சேமிக்கப்பட்ட பணம், அவர்களுடைய வீடு வாசல்கள், இவைகள் பொதுவாக இறந்தவங்க நல்ல முறையில் இறந்தவங்களுடைய ஆத்மா எல்லாரையும் வாழ்த்தி கொண்டே இருக்கும். ஆனால் இந்த துள்ள துடிக்க இறந்தவங்க, அகால மரணம் அடைந்தவங்க, கொரோனா போன்றவர்கள், நோய்வாய்ப்பட்டு அறுவை சிகிச்சை ஃபெயிலியர் ஆகி இறந்து போனவங்க, இவங்களுடைய பொருட்கள் இவைகள் எல்லாம் அவங்களுடைய ஆசாபாசங்கள், அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அதிலே உறைஞ்சிருக்கும். இங்கே நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சுருங்கி நாம் சொல்ல முடியாது. இப்போ இறந்தவர்களுடைய உடைகள் பொறுத்தளவில் நான் சொன்ன மாதிரி அகால மரணம் அடைந்தவங்களுடைய உடைமைகளை வச்சுக்கக்கூடாது. 2, நல்ல வாழ்ந்து இறந்தவங்களுடைய உடைகளை அவங்கள வச்சு கும்பிடணும், ஞாபகார்த்தமாக இருக்குன்னா வச்சுக்கலாம். 2 வரியை இங்கே கொண்டு போகிறேன், 2 ட்ராக். ஒன்லி பாசிட்டிவ், நல்ல முறையில் மரணம் சம்பாதிச்சவங்க பொருள்களை வச்சுக்கலாம். பெரும்பாலும் துணிமணிகள் இவைகளெல்லாம் நாள்பட்டாச்சுன்னா அது சரி வராது. அவங்கள பார்த்த உடனே நமக்கு துக்கம்தான் அதிகமாக வரும். நாம் வாழணும், அதனால் நம்ம பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக வச்சுக்கிறோம். அதுபோல் இறந்தவர் பயன்படுத்திய படுக்கையை அகற்றுவது நல்லது. அது எல்லாருக்குமே தெரியும். அதனால் படுக்கை என்பது சரியாக வராது. வாகனங்கள், அது சில இடங்களில் எனக்கு தெரிய அடப்பில் இறந்து போனவங்க வாகனத்தை ஒரு 15 நாளைக்குள்ளாரே ஒருத்தர் எடுத்து உபயோகிச்சிருக்கிறார். அவருக்கு அது விருப்பம், அவர் பொருளை யாரும் தொட்டால் பிடிக்காது. அவர் பெரிய விபத்தை சந்தித்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அப்புறம் என்கிட்ட ஓடி கேட்டாங்க, இந்த மாதிரின்னு, அதெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அவங்களுடைய நினைவு பொருட்கள், மதிப்பு மிக்க நினைவு பொருட்கள், அவங்கள நினைவார்த்தமாக நம்ம வச்சுக்கலாம். அவங்க வச்சுருக்கிற இந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சுக்கலாம். ஒன்றும் பெருசாக ஒன்றும் தோணாது. வீடு அல்லது பணம், சேமித்து வைத்த பணம். இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த 5 பொருட்களில் எது எது இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ இந்த பொருட்களில் வச்சிருக்கிற பொழுது நமக்கு நல்ல பாசிட்டிவாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் உணரணும். நல்லா இருக்குது சார், எங்கள் அப்பா அப்படி ஒன்றும் இல்லை பண்ணல, நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவருடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். சார் எங்களுக்கு என்னமோ உலட்டிக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் அதை இது பண்ணிடலாம். அப்பாவோட பொருள் நிறைய இருக்குது சார், நாங்கள் என்ன பண்ணலான்னா இல்லாத ஏழைகளுக்கு அவர் தானமாக நாம் கொடுக்கலாம். என்ன பண்ணலாம்? தானமாக கொடுக்கலாம். அப்படி தானமாக கொடுக்கும் பொழுது நமக்கு இதாக இருக்கும். அதாவது இறந்தவர்களுடைய நிறைவேறாத ஆசைகள், ஆசை அபிலாசைகள், அவங்களுடைய ஆத்மாவானது எதிர்மறை ஆற்றலை தருகிறது, சில பேருக்கு தருது. அதனால் நம்ம ஒட்டு மொத்தமாக ஒரு கண்டென்ட்டை எல்லாத்தையுமே நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. நமக்கு கிடைச்சிருக்க நல்ல விஷயங்களை பயன்படுத்துகிறோம். அதனால் 5 பொருட்களை தூக்கி எறியறது வேண்டியது தூக்கி எறியணும். பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து இருக்குது. சில வீட்டில் எங்கள் அப்பா நடமாட்டம் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னா இதாக இருக்கும். இப்போ ஒரு அடப்பு காலத்தில் இறந்துருக்கிறாரு, 6 மாதம் அடப்பு. அப்போ அது மேல் உலகத்துக்கு போக முடியாதவங்க இங்கே இருப்பாங்க. அவங்க பொருளை யாரும் தூக்கி போடக்கூடாது. சில பேர் இறந்துட்டால் எல்லா பொருளையும் தூக்கி எரிஞ்சிடுறாங்க. அதில் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோவை நான் கொடுத்துருக்குறேன். பொதுவாக இந்த மாதிரி வீடுகளில் தங்க நகைகள் இருந்தால் அதை மாற்றி செய்து கொள்கிறாங்க. தங்கம் வைரானார். ஒருத்தர் கூட என்கிட்ட கோவிச்சு திட்டினார். அப்போ எங்கள் அப்பா வச்சுருக்க வீட்டை கூட யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ அதை என்னடா சொல்வேன் அப்படின்னு மரியாதை குறைச்சலாக கூட என்கிட்ட ஒரு தடவை பேசினார். நான் என்ன சொல்ல முடியும் அவங்ககிட்ட? அவங்க உணர்வை வெளிப்படுத்துகிறாங்க. பெரும்பாலும் அதனால தான் இறந்து போன வீடுகளுக்கு நம்ம ஒரு வர்ணம் பூசுகிறோம். சில மாற்றி அமைக்கிற வழக்கமும் நம்மகிட்ட இருந்திருக்கு. இறந்தவங்களுக்கு அப்புறம் மாற்றி அமைக்கிறது, இல்லைன்னா வீட்டில் ஒரு நல்ல மங்களமான ஒரு ஃபங்க்ஷன்
நடத்துகிறதும் இருந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் வீடியோவில் நம்ம எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது. மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு தீய எண்ணங்கள், தீய விஷயங்கள் முன்னேற முடியாமல் தடுக்குதுன்னா அந்த பொருட்களை நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவங்க நினைவு நாளில் ஏதோ ஒரு பொருளை வைத்துக்கொண்டு மற்ற நாளெல்லாம் அது மூட்டை கட்டி வச்சிடலாம். இல்லை யாருக்காவது இல்லாதவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஆமாம், அதனால் இறந்தவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்களா நரகத்தில் இருக்கிறார்களா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால், அவர்களுடைய உறவினர்கள், மக்கள், பேரன் பேத்திகள் உரிய காலத்தில் திருமணம், சந்தோஷம், மகிழ்ச்சி, நல்ல வேலைவாய்ப்பு இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, நல்லா மேலே வர்றாங்கன்னா அவங்களுடைய பிளெஸ்ஸிங் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். இல்லை நம்ம எங்கள் அப்பா எங்கள் தாத்தா இறந்ததுலேருந்து ஒன்றும் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றமே இல்லை சார் அப்படின்னா, அப்போ தான் நம்ம ஏதாவது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நேயர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.